ரீசெண்டாக எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சது, விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. எப்படி போயிட்டு இருக்கு, என்ன எப்படி யோசிக்கிறாங்க, இந்த ஊர் சைடு இருக்கவங்கலாம் எப்படி யோசிக்கிறாங்க? They are welcoming the change actually. Even the opposite parties எல்லாம் இருந்தவங்க கூட என் பேரண்ட்ஸ் கூட now they are welcoming the change happening, including me. I'm not supporting any parties but I'm just entering into politics and learning things. So போக போக தான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 60 வயசு வரை எல்லாருமே பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாலிடிக்ஸ் இப்போ பேசுகிறாங்க? 50% சான்ஸ் விஜய் ஃபேன்ஸ், ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 50% எப்பயுமே பேச ஆரம்பிச்சவங்க இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ இவனை அப்போஸ் பண்ணுறதுக்காவது பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தே ஹேவ் டு அப்போஸ் விஜய் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க விஜய்? ஐ டோன்ட் நோ. என்னமா இருக்கும்? I really don't know. I don't want to guess. It's about their personal opinion. இப்போ வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பேசின விதம் வேறையா இருக்கும், இப்போ வந்து பேசுற விதம் வேற மாதிரி இருக்கும். என்னால் அதை கம்பேர் பண்ண முடியல, ஏன்னா இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேசுவோம் வீட்டில். வீட்டில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க.